குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். இந்தியா வழிகாட்டியாக இருக்கும் CP ராதாகிருஷ்ணன் பெருமிதம். கோவையில் நர்சிங் கல்லூரியின் புதிய வளாகத்தை துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்தார். உடல் உறுப்பு தானம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. நாம் மற்றவருக்கு தானமாக கொடுக்கும் உறுப்புகளை அவர்கள் பயன்படுத்தும் போது அவர்களது மனம் எல்லையில்லா மகிழ்ச்சி அடையும். நம் நாடு மருத்துவத்துறையில் நல்ல வளர்ச்சியை பெற்று வருகிறது. 2047 இந்தியா ஒரு வளர்ந்த தேசமாகவும் உலகிற்கு மிகப்பெரிய வழிகாட்டியாகவும் இருக்கும். மருத்துவத்துறையில் மிகப்பெரிய வெற்றிகளையும் சாதனைகளையும் படைக்கும் என்று அவர் கூறினார். நாட்டின் வளர்ச்சி மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். மோடி விருப்பம். டெல்லியில் ஊரக வளர்ச்சி, விவசாயம், சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறை அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். நாட்டின் வளர்ச்சி இலக்குகளை அடைய ஒட்டுமொத்த அரசு என்ற ரீதியில் அணுக வேண்டும். வளர்ந்த நாட்டை உருவாக்கும் கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும். இதற்கு அடித்தளமாக இளைஞர்கள் இருக்க வேண்டும். அனைத்து சீர்திருத்தங்களிலும் குடிமக்களின் நலனே முக்கியமானதாக எப்போதும் இருக்கும். மக்களின் தேவைகளை மையமாக கொண்டு வடிவமைக்கப்படும் சீர்திருத்தங்கள் உண்மையான உத்வேகம் பெற வேண்டும். அர்த்தமுள்ள மாற்றத்தை வழங்க வேண்டும். சீர்திருத்தங்களின் நோக்கம் என்பது அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமல்ல, இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதற்கே. அரசு அமைப்புகள் விரைவான மாற்றங்களை சந்தித்து வருகின்றன. இளைஞர்கள் மத்தியில் நிலவும் போதைப்பொருள் விவகாரத்தை தீவிரமான பிரச்சனையாக கையாள வேண்டும். இளைஞர்களை மையமாக கொண்ட முன்னெடுப்புகளை துறைகளுக்கு இடையே ஒருங்கிணைக்க வேண்டும். விளையாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டும் என மோடி கூறினார். ஜனநாயகன் ஸ்பெஷல் ஷோ பார்த்தார் CM விஜய். முதல்வர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் நாளை ரிலீஸ் ஆகிறது. அவரது ரசிகர்கள் மற்றும் தாவேகா கட்சியினர் முழு வீச்சில் கொண்டாட்டத்துக்கு தயாராகி வருகின்றனர். தமிழகத்தில் மட்டும் 1000க்கும் அதிகமான திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்த சூழலில் சென்னை அடையாறில் உள்ள தாகூர் திரைப்பட மையத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தின் சிறப்பு காட்சி இன்று திரையிடப்பட்டது. முதல்வர் விஜய் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்பே அரசு அதிகாரிகளுடன் பார்வையிட்டு மகிழ்ந்தார். அரசின் தலைமைச் செயலாளர் சாய்குமார், முதல்வரின் தனிச் செயலர் செந்தில்குமார் உள்ளிட்ட பல அரசு உயர் அதிகாரிகள் கண்டு ரசித்தனர். பேச்சுவார்த்தை நடத்த தாமதம் ஏன்? மத்திய அரசுக்கு அண்ணாமலை கேள்வி. வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நீட் தேர்வு ரத்து கோரி போராடும் மாணவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீட் விசாரணைக்கு தொடர்பில்லாதவர்கள் தற்போது போராட்ட மேடையில் உள்ளனர். பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏன் இவ்வளவு தாமதம்? போராட்டம் வன்முறையாக மாறும் வரை காத்திருந்தது யார்? கடந்த 5 ஆண்டுகளில் 3 முறை நீட் வினாத்தாள் கசிந்துள்ளது. இதற்கு இதுவரை மத்திய அரசு பொறுப்பேற்காதது ஏன்? மத்திய அரசு மாணவர்களுடன் உடனே பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் அவர்களின் கவலைகளுக்கு விரைவான தீர்வு காண வேண்டும். ஒரு நாட்டின் உண்மையான வலிமை இளைஞர்கள். மாணவர்கள் கல்வி அமைப்பின் நேர்மையில் நம்பிக்கை இழந்தால் அது நாட்டின் எதிர்காலத்தை ஆபத்தில் தள்ளும் என அண்ணாமலை எச்சரித்துள்ளார். தமிழகம் புதுச்சேரியில் 4 நாட்களுக்கு மழை. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது.
இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வரும் 25, 26ஆம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று ஓரிரு இடங்களில் இயல்பை விட 4 டிகிரி வெப்பம் அதிகரித்தது. மதுரையில் அதிகபட்சமாக 104.7 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. ஒரே வாரத்தில் 1155 ரவுடிகள் கைது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் ரவுடிகள், குற்ற வழக்குகளில் சிக்கியவர்கள், குற்றச் செயல்களில் ஈடுபட திட்டமிட்டிருப்போரை போலீசார் ரகசியமாக கண்காணிக்கின்றனர். ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் குற்றங்களில் ஈடுபடுவோர், குற்றங்கள் செய்ய திட்டமிடுவோரை போலீசார் கைது செய்து வருகின்றனர். அதன்படி கடந்த 15ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை ஒரு வாரத்தில் 31,000 பேரிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். அவர்களில் தொடர் குற்றங்களில் ஈடுபட்டு வந்த ரவுடிகள் உட்பட 1155 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தங்கள் மீதான குற்ற வழக்குகளில் விசாரணைக்கு ஆஜராகாததால் நீதிமன்றங்களால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 2906 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் டெங்கு பரவல் வேகம் அதிகரிப்பு. தமிழகத்தின் பல இடங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் டெங்கு காய்ச்சல் பரவல் மீண்டும் வேகம் எடுத்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை 9650 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவையில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 912 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது 1215 பேர் டெங்கு பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். திருச்சியில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 174ஆக இருந்த பாதிப்பு தற்போது 319ஆகவும், சேலத்தில் 103லிருந்து 163ஆகவும், திருப்பூரில் கடந்த ஆண்டு இதே நேரம் 252 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது 266ஆகவும் உயர்ந்துள்ளது. அதே நேரம் சென்னையில் கடந்த ஆண்டு இதே நேரம் 2154 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 1656ஆக குறைந்துள்ளது. எனினும் தமிழகத்தின் முக்கிய 4 மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு கணிசமாக உயர்ந்துள்ளதால் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறினர்.